ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்டிங் வெப் ஆப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹேண்ட்லர். ஓகேங்களா? அதில் console.log பட்டன் கிளிக் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து எக்ஸ் என்ற வேரியபிளை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லைன் நம்பர் 6ல மை பட்டன் வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மை பட்டன் அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி HTML-ல இந்த பட்டன் எலிமெண்ட்டு இதை வந்து நான் அந்த ஜாவாஸ்கிரிப்டில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆட் ஈவெண்ட் லிஸ்னர். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது நீ என்ன பண்ணணும்னா அந்த ஹேண்ட்லர்ன்ற ஃபங்க்ஷனை ஓகேங்களா இதை வந்து அட்டாச் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மை பட்டனை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? HTML இருந்து அதில் இந்த ஈவெண்ட் லிஸ்னரை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட் லிஸ்னரில் என்ன இருக்கும்? இந்த ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து console.log பட்டன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்டை வந்து நான் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கறதுனால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட அவுட்புட் காட்டுறேன் பாருங்க. கிளிக் பண்ணுறேன், பட்டன் கிளிக் ஒன் டைம். ஸோ 2, 3, 4, 5. ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட் லெசன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹேண்ட்லர் ஃபங்க்ஷனை வந்து ஒவ்வொரு டைம் பட்டன் கிளிக் பண்ணும் போதும் கால் பண்ணுது. கால் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இங்கே அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பார்க்குற எல்லா ஈவெண்ட்ஸுமே அது வந்து இன்புட் ஈவெண்ட், இந்த சென்ஸ் கீபோர்டில் இருந்து போகிற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், மவுஸ் ஓவர், ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், மவுஸ் கிளிக் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து நம்ம ப்ரௌசர்ல இருந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ மெமரி வந்து கன்சியூம் ஆகும். ஓகே. ஏன் இந்த மெமரி வந்து தேவைப்படுதுன்னா இப்போ இங்க நான் கிளிக் பண்ணும்போது 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஸோ இந்த கான்செப்ட் வந்து க்ளோஷர் நம்ம வந்து ஆல்ரெடி எர்லியராகவே பார்த்துருக்கோம். இப்போ அந்த க்ளோஷர் வந்து இங்கே யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால தான் வந்து அந்த மெமரியில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் பட்டன் கிளிக் பண்ணும்போது 1 2 3 4 5ன்னு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து நான் உங்களுக்கு இங்கே ப்ரௌசர்லேயே காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? இப்போ எலமெண்ட்ஸ் இங்கே பாருங்க. இந்த எலமெண்ட்ஸ்ல இதுதான் நம்மளோட பட்டன் கிளிக் மீ. ஸோ இதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே நான் இங்கே ஷோ பண்ணிட்டேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லெஸ்னஸ்ன்னு இருக்கும் நம்ம ப்ரௌசர்ல. நீங்க ஸ்டைல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்டைல்ஸ் எழுதுவீங்க. ஸோ அது இந்த ஃபோர்த் டேப் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லெஸ்னர். ஸோ இங்கே பாருங்க நம்ம பட்டனுக்கு கிளிக் ஈவெண்ட் வந்து எழுதியிருக்கோமா. ஸோ நம்ம பாஸ் பண்ற ஃபங்க்ஷன் ஹேண்ட்லர் இங்க இருக்கா. ஓகேங்களா? இந்த ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க. எக்ஸ் வந்து 0. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்ல ஏன் வருதுன்னா அது வந்து லெட் வேரியபிள். ஸோ அதனால எக்ஸ் வந்து 0. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றேன். இங்க கன்சோல் பாருங்க. பட்டன் கிளிக் ஒன் டைமா. இப்போ எலிமெண்ட்ல போயிட்டு இது வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்ம இதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க பாருங்க எக்ஸ் வந்து உங்களுக்கு 1ன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் இல்லாம நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ப்ரௌசர்ல அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய வந்து மெமரி கன்சியூம் ஆகும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ரிமூவும் பண்ணிடணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்றதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்க சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கும்போது என்ன ஆகும்னா கிளிக் பண்ணும்போது அது பாட்டு போயிட்டே இருக்கும். பட் நமக்கு வந்து தேவையில்லை, நீட் இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து என்ன பண்ணிடலாம்னா அதே ஃபங்க்ஷன்லயோ இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஓகேங்களா? மை பட்டன் டாட் ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்ட்ல ஸோ எந்த ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ண போறீங்க, கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதோட கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கால் பேக் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம பாஸ் பண்றோம்ல இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதை வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நான் கிளிக் பண்றேன்.
செகண்ட் டைம் கிளிக் பண்ணுறேன், இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க, இல்லை. இப்போ நான் ப்ரௌசரை ரீலோட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து திரும்ப வந்து அட்டாச் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட் லிஸ்னர் வந்து வெரி வெரி பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட். இதில் கால் பேக் ஃபங்க்ஷனாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஜஸ்ட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னருக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ எல்லா கான்செப்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த க்ளோசர்ஸ், ஸ்கோப், அதுக்கப்புறம் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே இப்போ ரிலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இல்லை வேற ஏதாவது வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்டென்ட் போடுறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.